ஆத்ம நமஸ்காரங்க. போன பதிவில் வந்து சிவ சிவா இதோட அர்த்தம் நீங்கள் பதிவு பண்ணீங்க. மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பதிவில் ஒரு பயனுள்ள விஷயத்தை மக்களுக்கு சொல்ல முடியுமா ஐயா? குருவே துணை. அனைத்தும் அன்பு உள்ளங்களுக்கும் என் ஆத்மா சகோதர சகோதரிக்கும் என் அன்பான ஆத்ம நமஸ்காரங்கள். ஆத்மா நமஸ்காரம். போன பதிவில் நம்ம தன்னை அறிவது உள்ள விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கோம். தன்னை அறிவதற்கு உள்ள மார்க்கத்தை தான் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் சில தெளிவுகளை கொடுத்துட்டு வரோம். அதில் போன பதிவில் சிவசிவா என்பது என்ன என்பது ஒரு மந்திரத்தை தான் நம்ம சொன்னோம். அந்த மந்திரத்தோட அழுத்தமே என்னன்னு என்பது உங்களுக்கு விளக்கி சொல்லியிருந்தேன். அதில் நிறைய அன்பர்கள் ஆத்மா தாகத்தில் உள்ளவங்களுக்கு, ஆத்மா விசாரணை இருப்பவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பது என்னோட நம்பிக்கை. எனக்கு பதில் கொடுத்துருந்தீங்க எல்லாம். உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதகத்துக்கும் உங்கள் தாகத்துக்கும் மிக்க நன்றி, சந்தோஷம். அடுத்து இந்த பதிவிலே எதை பற்றி பேசுகிறதா, இந்த சிவசிவா மூச்சை பற்றி அன்று பேசிட்டோம். இப்போ இதை அடைவதற்கும் இதை உணர்வதற்கும் இந்த பயிற்சி செய்வதற்கும் நம்மளுக்கு மனம் என்பது ஒன்று இருக்க வேண்டும். மனம் இல்லாட்டி நான் பேசவும் முடியாது, நீங்கள் கேட்கவும் முடியாது, நீங்கள் பயிற்சியும் செய்ய முடியாது. அப்போ இதுக்கு மனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குது, முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த மனதை அறிவதெனும், தன்னை அறிய வேண்டும் என்றால் அந்த தன்னிலிருந்தும் வெளிப்பட்டு தான் மனம். தன்னிலிருந்து வெளிப்பட்டு அந்த மனதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த அறிந்தால் மட்டும்தான் அடுத்து உங்களுக்கு பயணத்தில் ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த பயிற்சி செய்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா மனம்தான் நம்மளுக்கு ஒரு தியானம் பண்ணத்துக்கோ உட்காந்து ஒரு ஜபம் பண்ணத்துக்கோ நம்மளுக்கு பல எண்ணங்கள் தோண்டி தடையாக நிற்கும். அப்போ மனம் என்றால் என்ன, மனதை பற்றி ஒரு அளவு புரிந்தால் மட்டும்தான் அந்த மனம்தான் தன்னை தானே தியானிக்குது. மனம்தான் தன்னை யார் என்பதை தியானிக்குது. மனதுக்கு தான் விசாரணை எது பண்ணுறது கேட்டால் மனம்தான் விசாரணை பண்ணுது. மனம் என்ன செய்யுது, ஏதை செய்யுது, அது தன்மை என்ன, அது எப்படிலாம் நம்ம ஆட்டி படைக்கிது என்பது அந்த மனதை பற்றி முழுமையாக புரிதலுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம யார் என்பதை உணர்வுக்கு வர முடியும். ஏன்னா இந்த மனம்தான் நம்மளை வெளி உலகத்துக்கு சென்று பல விஷயத்தில் நம்மளை மோகம் பண்ணி மோகத்தில் விழுந்து துவேஷத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த மனதை தூய்மையாக்க வேண்டும். மனதை தூய்மையாக்கினால் மனம் எப்போ தூய்மையாகுதோ அப்போது தன்னோட ஆத்மா வெளிப்படுகிறது. அப்போ இந்த மனதை தூய்மையாக்கிற வழி என்ன? அப்போ அந்த மனதை பற்றி ஒரு அளவு மனதை பற்றி தெரிய வேண்டும். சரி, இந்த மனம் என்றால் என்னன்னு கேட்டிங்களா, எப்போ தூக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வரீங்களோ அப்போது அதோட பயணமாக ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அந்த தூக்கத்தில் இருக்கிற வரைக்கும் மனம் ஒன்று பார்க்க முடியாது, காண முடியாது.